அப்படியே ஆத்மாவுக்குள்ள மனம் புத்தி சன்ஸ்காரம் இருக்குது, ஆத்மாவுக்குள்ள உணர்வுகள் இருக்கோ, அதே போல் கடவுளுக்குள்ளும் உணர்வுகள் இருக்கின்றன. அவரும் யோசிக்கிறாரு, பரமாத்மாவும் இங்கே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுது. ஸோ நீங்கள் சொன்ன போல் மேலே இருக்கிறாரு. ஏன்னா ஒருவேளை கடவுள் நான் இந்த தர்மத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் கடவுள்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ எல்லாரும் என்னுடைய குழந்தைகள்னு சொல்லும்பொழுது தான் அவர் என்ன சொல்லுவோம்? கடவுள் அப்படின்வோம். அதனால தான் கடவுளை பற்றி பேசும்பொழுது அவரவர்களுடைய வழிபாடு முறைகள் வேறு, தப்பே இல்லை. யார் என்னென்ன வழிபாடு முறைகள் வச்சுருக்கிறோமோ, என்னென்ன அவங்கவுங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸில் சொல்லியிருக்காங்களோ அதை தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம அந்த புரிதலோடு செய்யணும். நான் நல்லான நினைவு செய்தாலும் சரி, அல்லது காட்ஃபாதர்னு சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஈஸ்வரான்னு சொன்னாலும் சரி, பெயர்கள் வேறு வேறு இருக்கலாம். அந்த 3 பட்டை எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, கடவுளுடைய 3 தொழில்கள், வேலைகள். அந்த சேர்மனுக்கு ஒரு வேலை இருக்கணும் இல்லையா, ரோல் இருக்கு இல்லையா, அந்த போல் GOD, ஜெனரேஷன், ஆப்ரேஷன், டிஸ்ட்ரக்ஷன், படைத்தல், காத்தல், அழித்தல். ஸோ இந்த 3 வேலைகளையும் நமக்கு தேவையானதை, அந்த ஒரு அமைதியோ, அந்த ஒரு சக்தியோ, ஒரு தூய்மையான அன்போ, இது அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது இதில் எல்லாவற்றும் கடல் அப்படிங்கிறோம். அன்பு கடல். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பிரம்மா குமாரிகள் அமைப்பிலிருந்து சிஸ்டர் விஜயலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில பல மதங்கள்ல பல கடவுள்களை வழிபடுறாங்க. இப்ப நம்ம ஹிந்து மதம் எடுத்துக்கிட்டாலே நிறைய தெய்வங்கள் இருக்கு. ஆண் தெய்வம், பெண் தெய்வம், குல தெய்வம், இந்த மாதிரி நிறைய தெய்வங்களை வழிபடுறாங்க. கிறிஸ்டியானிட்டியில ஒரு தெய்வத்தை வழிபடுறாங்க. முஸ்லிம்ஸ் ஒரு சில விஷயத்த கடவுளை பார்த்து வழிபடுறாங்க. இப்ப கடவுள் ஒருவர் அப்படிங்கிறது தான் பிரம்மா குமாரிகள்ல சொல்லப்படுது. ஸோ இந்த கடவுள் ஒருவர் அப்படின்னா ஏன் ஒவ்வொரு மதங்கள்லயும் ஒவ்வொரு மாதிரியான வழிபாட்டு முறைகள் இருக்கு? இவங்க எல்லாரும் வழிபடுறது ஒரே கடவுள் தானா? இந்த சந்தேகத்திற்கு ஒரு விளக்கம் கொடுங்க. பல தர்மங்கள்ல கடவுளை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த மொத்த உண்மையினுடைய ஒரு பகுதி. ஸோ இது எதுவுமே தப்பு இல்லை. நான் உங்களை பற்றி சொன்னதும் தப்பு இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை பற்றி சொன்னதும் தப்பு இல்லை, கரெக்டு தான். பட் அது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இல்லைங்கிறது தான் உண்மை. கரெக்ட். அதே போல் அது ஹிந்துவிசமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், சிக்கிசமாக இருக்கட்டும், ஜெயினிசமாக இருக்கட்டும், இதை தவிர பல வழிமுறைகள் இருக்குது. சின்ன சின்ன குழுக்கள் இருக்கின்றன, சின்ன சின்ன தர்மங்கள்லாம் இருக்குது. இவங்க எல்லாரும் சொன்னதுமே கரெக்டு தான். இது எதுவுமே இல்லைங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் முழுமையான உண்மை என்னங்கிறது இப்போ எப்படி உங்களை பற்றி உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியுமோ, கடவுளை பற்றி அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகே, இந்த உருவ வழிபாடா நம்ம பல மதங்கள்ல பல விஷயங்களை நம்ம இப்போ முஸ்லிம்ஸ்ல உருவமே இல்லாம வழிபடுறாங்க. இப்ப கிறிஸ்டியானிட்டிஸ் ஒரு மாதிரி வழிபடுறாங்க. இந்துக்களுக்கு நமக்கு உருவ வழிபாடுகள் இருக்கு. ஒரு இடத்துல உருவ வழிபாடு இருக்கு, ஒரு இடத்துல உருவ வழிபாடு இல்ல. இப்போ இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்றது? இப்போ ஹிந்துவிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2 வார்த்தை இருக்கு. தெய்வங்கள், தெய்வம்னு ஒன்று சொல்றோம், கடவுள் இறைவன்னு ஒன்று சொல்றோம். தெய்வம், நம்ம ஒரு கோயிலுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு விநாயகர் சிலை இருக்கும், ஒரு முருகர் சிலை இருக்கும், அந்த பக்கம் போனால் ஒரு அம்மனுடைய சந்நிதி இருக்கும், இந்த பக்கம் வந்தால் ஒரு சிவனுடைய ஒரு சந்நிதி இருக்கும். 4 பேரையும் நம்ம நினைச்சிட்டு வரோம். அப்படியே பிரகாரமாக சுற்றிட்டு 4 பேரும் நம்முடைய வேண்டுதல்களை என்னமோ சொல்லிட்டு வருவோம். இப்போ விநாயகர், முருகன், அந்த அம்மன் 3 பேருக்கு ஒரு உடல் இருக்கு, ஒரு ரூபம் இருக்கு. விநாயகருக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு முக அமைப்பு கொடுத்துருக்குறோம். ஆனாலும் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கே சொல்லும்பொழுது நிறைவேறுது. கரெக்டு தான். கடைசியாக அந்த சிவன் கிட்ட வரும். சிவனுக்கு உருவம் கொடுத்துருக்கு, அதாவது உடல் அமைப்பு கொடுத்துருக்கோமா? லிங்க ரூபம். லிங்க ரூபமா? கண் இருக்கா? இல்லை. காது, மூக்கு, வாய் எதுவுமே இல்லை. பட் அந்த சிவன், அந்த லிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவனோட நம்ம பேசும்பொழுது கூட நம்முடைய பிரார்த்தனைகள் கேட்கப்படுகின்றன. அப்படி மனமுருகி நினைக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோமோ அது நடக்குது.
இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம இஸ்லாம்க்கு வருவோம். அங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் எனக்கூடியவர் உடல் இல்லாதவர். எந்த ஒரு உருவத்தையும் வச்சு நினைக்கிறது இல்ல. பட் அவங்களுமே மாஸ்குக்கு போறாங்க. அவங்களுடைய வழிமுறைகள் என்னவோ அதை செய்யறாங்க. அவர்களுடைய விஷயங்களையும் கடவுள் அல்லாஹ் கேட்கிறாரு. இது ஒரு பக்கம். கிறிஸ்டியானிட்டியில காட்ஃபாதர்ங்கிறாங்க, ஜெஹோவாங்கிறாங்க. ஸோ கிரைஸ்ட கடவுளுடைய மெசஞ்சருங்கிறாங்க, கடவுள் இறை தூதுவர் அப்படிங்கிறாங்க. ஸோ அவர்களும் காட்ஃபாதரை நினைக்கிறாங்க. ஹெவன்லி காட்ஃபாதர், அந்த ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இறைவனே கடவுளேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ அவர்களுடைய பிரேயரும் அந்த கடவுள் கேட்கிறாரா இல்லையா? அப்ப இந்த தெய்வங்கள் கடவுளா, இல்ல அந்த உருவம் இல்லாத உடல் இல்லாத அல்லாஹ் கடவுளா, காட்ஃபாதர் கடவுளா? ஆனால் படைப்பு எத்தனை இருக்கு சிஸ்டர்? பூமின்னு எத்தனை இருக்கு? ஒண்ணுதான். படைப்பவர் எத்தனை பேர் இருக்க முடியும்? ஒன்னாதான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. படைப்பவர் ஒருவர் தான். ஆனால் இத்தனை விதங்களாக வழிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. பட் நம்ம முதல் ஆரம்பிச்சது ஒரு கடவுளை நினைப்பதுதான். இந்த படைப்புல இத்தனை ஆத்மாக்கள் இருக்கின்றன. மனித ஆத்மாக்கள் இருக்கு, மிருகங்களுடையது இருக்கு, விலங்குகள், பறவைகள், எல்லாமே ஆத்மா தான். இப்போ இந்த ஆத்மா சில விதங்களாக நம்ம குறிப்பிடலாம், பெயர் சொல்லலாம். புண்ணிய ஆத்மா, பாவாத்மா, அதாவது அவங்களோட செயல்களை வைத்து நல்லதை செய்யறாங்கன்னா புண்ணிய ஆத்மாங்கிறோம், தவறுகளா அதிகமா செய்யறாங்கன்னா பாவாத்மா அப்படிங்கிறோம். மகாத்மாங்கிறோம். நம்முடைய தேசத்தந்தை காந்திஜி இருக்கார். அந்த புண்ணியத்துக்கும் அப்பாற்பட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், சுயநலமே இல்லாம எவ்வளவு உழைச்சாரு. அதனால மகாத்மா அப்படிங்கிறோம். மகான் ஆத்மா, உயர்ந்த கர்மங்களை செய்தவர்கள். தர்ம ஆத்மா அப்படிங்கிறோம். அதாவது தர்மங்களை தோற்றுவிப்பதற்கு, அதை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமானவர்கள். உதாரணத்துக்கு புத்தர் மூலமாக புத்திசம், கிரைஸ்ட் மூலமாக கிறிஸ்துவ தர்மம், இப்ராஹிம் மூலமாக இஸ்லாம், இப்படின்னுட்டு இவர்களையெல்லாம் தர்ம பித்தாக்கள்னு சொல்லுவோம். ரிலீஜியஸ் ஃபவுண்டர் ஃபாதர்ஸ். அந்த தர்மத்திற்கு அவர்கள் ஒரு ஃபாதர் போல, போதனையாளர் அப்படின்னு சொல்லலாம், தர்மாத்மாக்கள். ஆனா நம்ம இது எல்லா தர்மத்திலயுமே பார்க்க பொழுது காட்னுடைய மெசஞ்சர் தான் சொல்றோம், கடவுளின் தூதுவர். இவர்கள் மூலமாக நம்ம கடவுளை அணுகலாம்னு தான் தெளிவாக குறிப்பிடப்படுது. இவர்களே எங்கேயுமே கடவுள்னு சொல்றது இல்லை. பட் நமக்கு அவரோட பேசுறதுக்கு இவர் மூலமா பேசினா ஈஸியா இருக்கும்னு நம்ம இவங்களை நினைக்கிறோம். தப்பு கிடையாது, நல்லது. அடுத்தது என்ன சொல்றோம்னா தேவாத்மாக்கள், தெய்வங்கள். இப்ப நீங்க கேட்ட போல நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு முருகர் இருக்காரு, அவங்க இருக்காங்க, இத்தனை தெய்வங்கள் இருக்காங்க. தேவாத்மாக்கள்னு சொல்றோம். தேவதைகள், நல்ல குணங்களுடைய தேவி தேவதைகள். ஸோ இவர்கள் எல்லோருமே கூட ஒரு காலத்துல இந்த உலகத்துல இருந்தவங்க, வாழ்ந்தவங்க தேவாத்மாக்கள். இவர்கள் எல்லோருக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி இறைவன் அல்லது கடவுள். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த தேவ தூதர்களே தானே, இல்ல அவங்களுடைய போதனையாளர்களே நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ முருகன் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் தேவனுடைய தூதுவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னா, ஆனா இன்னைக்கு அவங்களே தானே நம்ம கடவுளா வழிபட்டுட்டு இருக்கோம். ஆமாம், ஏன்னா நமக்கு உண்மை என்னன்னு இன்னும் தெரியல இல்லையா? அதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அதுக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த உண்மை தெரியாத வரைக்கும், எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத வரைக்கும், என்னால எதை கண்ணால பார்க்க முடியுதோ, எனக்கு என்னுடைய முன்னோர்கள் எதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களோ, எதை அவங்க அனுபவம் பண்ணி இது ஆத்தென்டிக்கானதுன்னு அவங்க சொல்லி இருக்காங்களோ, ஸோ நேச்சுரலி நான் அதை தானே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு அந்த கிளாரிட்டி இல்லை. அவர் யாரு என்னன்றது எனக்கு இன்னும் புரியல. ஸோ என் முன்னால எது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கோ, என்னுடைய பெரியவங்க எனக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்களோ, எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன்னா இதையெல்லாம் படிச்சு நான் என்னோட புத்திக்கு அப்பாற்பட்ட ஒருத்தரை பத்தி யோசிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் அதிக உழைப்பு வேணும். இது ஈஸியா இருக்கவே நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் தாண்டி கடவுள் அதுக்கும் அப்பாற்பட்டு இருக்காரு, கடவுள் ஒருவர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசணும். அந்த கடவுள் யாரு, இவர் எப்படி இருப்பாரு, இதை நம்ம நமக்கே தெரியாம இந்த கடவுள் வழிபாட இப்ப நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ அந்த 5வது கேட்டகரியில இவர்கள் எல்லாரையும் படைக்கக்கூடியவர், உயர்ந்தவர்கள் இவர்கள். அதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம், இப்ப கடவுள் மேல இருக்காரு, மேல இருக்கிறவன் பார்த்து, இப்ப மேலன்னா இதுக்கு மேல அந்த வானத்துக்கு மேல கடவுள் இருக்காரா? அவரை என்ன சொல்றோம்னா
பரம் ஆத்மாங்கிறோம். பரமாத்மா, சுப்ரீம் சோல். இப்போ ஒரு ஆஃபீஸர், ஒரு கம்பெனி இருக்கு, கிளர்க் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த லெவல் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அப்புறம் மேனேஜர்ஸ் இருப்பாரு, அப்புறம் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, சிஇஓ இருப்பாங்க, கடைசியில் ஒருத்தர் சேர்மன் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. ஸோ இவங்க எல்லாருக்குமான என்னென்ன வேலையை கொடுக்கணுமோ அவர் கொடுப்பாரு. அண்ட் அவருக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதனால அவர் சேர்மனா இருக்காரு. ஸோ இவங்க எல்லாம் அடுத்தடுத்த லெவலில் இருக்காங்க, சிஇஓ இருக்காங்க, ஹெச்ஓடி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. பட் அவருடைய வேலை வேற. அதே போல தான் பரமாத்மா. ஸோ பரம ஆத்மானும் போது கடவுளை நம்ம இங்க என்ன சொல்றோம்னா, ஒரு தெய்வீகமான ஒரு சக்தி, ஒரு உயர்ந்த சக்தி, உயிர் துடிப்புள்ள, எப்படி ஆத்மாவுக்குள்ள மனம் புத்தி சன்ஸ்காரம் இருக்கு, ஆத்மாவுக்குள்ள உணர்வுகள் இருக்கோ, அதே போல கடவுளுக்குள்ளும் உணர்வுகள் இருக்கின்றன. அவரும் யோசிக்கிறாரு. பரமாத்மாவும் இங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுது. சோ நீங்க சொன்ன போல மேல இருக்கிறாரு. ஏன்னா இது வந்து பூமி, இந்த உலகம். இத நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கர்மக்ஷேத்திரம் அப்படிங்கிறோம். ஆத்மாவானது பிறப்பெடுத்து இங்க வருது. இங்க வர்றதுக்கு முன்னாடி அது ஒரு இடத்துல இருக்கு. இங்க வந்தா அது ஜென்மம் எடுத்ததுன்னா அது உடல் மூலமாக காரியங்களை செய்யணும். அதுதான் நம்ம கர்மா அப்படிங்கிறோம். ஸோ அந்த கர்ம வினையினுடைய பலனாக அது இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஜென்மத்துக்கு போகுது. இப்படியே அது ஒரு ஜேர்னில இருக்கு. இது ஆத்மாவினுடைய நேச்சர். ஆனால் பரமாத்மா எனக்கூடிய இறைவன் இந்த ஒரு சைக்கிள்ல, இந்த ஒரு சக்கரத்துல பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவர். ஸோ எப்படி அந்த ஒரு சேர்மனுக்கு சில குணாதிசயங்கள் சொல்றோம். அவர் இவ்வளோ படிச்சிருக்கணும், ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் பத்தி அவருக்கு முழுசா தெரிஞ்சிருக்கணும், இந்த ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒரு சிலர் தெரியாததுனால தான் இவங்க சிஇஓவும் அல்லது வேற வேற இதுல இருக்காங்க. இவை எல்லாவற்றையும் அறிந்ததுனால அவர் அந்த போஸ்ட்ல இருக்கார். அதே போல பரமாத்மாவிற்கும் கடவுள் அப்படின்னா சில குணாதிசயங்கள் கண்டிப்பா இருக்கணும். முதல்ல என்ன சொல்றோம்னா, நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற போல எல்லா தர்மத்திற்கும் பொதுவானவர். நம்ம கொஞ்சம் தனிமையில வந்து யோசிச்சு பார்க்கலாமே. ஒருவேளை ஒருவேளை கடவுள் வந்து நான் இந்த தர்மத்தை சேர்ந்தவன், இந்த தர்மத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னா, அப்ப அவரை கடவுள்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ எல்லாரும் என்னுடைய குழந்தைகள்னு சொல்லும் பொழுது தான் அவர் என்ன சொல்லுவோம்? கடவுள் அப்படின்வோம். அதனால தான் கடவுளை பத்தி பேசும்பொழுது அவரோட பேரை சொல்லும்போது என்ன சொல்றோம்னா, சுப்ரீம் ஃபாதர், சுப்ரீம் சோல், பரமபிதா, பரம ஆத்மா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் பொதுவானவர், எல்லோரையும் படைப்பவர். நான் இந்த தர்மத்துல இருக்கவங்கள தான் நான் படைக்கிறேன், இந்த மதத்துல இருக்கவங்கள தான் நான் படைக்கிறேன், இவங்க என்னுடைய குழந்தைங்க இல்லைன்னுட்டு கடவுள் பிரிச்சு பார்க்கவே முடியாது. அவரோட படைப்புல எல்லாரும் வந்துடுறோம். ஸோ பரம்பிதா பொதுவானவர். அப்ப இந்த தர்மங்கள்லாம் காலப்போக்குல பின்னாடி பின்னாடி உருவானது. அது பின்னாடி பின்னாடி உருவானது. ஸோ அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அப்படின்னா அவர் வந்து உடல் இல்லாதவரா இருக்கணும். ஏன்னா உடல் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இங்க வர்றாங்க அப்படின்னா பிறப்பிறப்பு சக்கரத்துல வந்துடுவாங்க. ஸோ முதல் அவருடைய குணாதிசயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானவர். ஸோ அந்த உடல் இல்லாதவர் பின்ன எப்படி இருக்கிறார்னா, ஆத்மா எப்படியோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா படைப்புலயும் ஒரு ஆத்மா இருக்கு. அது மனித உடலாக இருந்தாலும் சரி, வேற ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு ஆத்மா இருக்கு. ஸோ இந்த ஆத்மாக்களுக்கு பொதுவானவர். அதனாலதான் பரம் பிதாங்கிறோம், சுப்ரீம் ஃபாதர். ஸோ அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அதே போல உடல் இல்லாத ஒரு ஜோதியா இருக்கிறாரு. இந்த ஆத்மா ஒரு ஒளிப்புள்ளி, பரமாத்மாவும் ஒளிப்புள்ளியாக ஜோதியாக இருக்கிறார். அதனாலதான் அவரை பரம ஜோதி அப்படிங்கிறோம். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பாஷையில சொல்லணும் அப்படின்னா நிராகாரமானவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆகாரம்னா உடல், நிர் ஆகார்னா அது இல்லாதவர். ஸோ நம்ம எப்படி உணர்வுகள் மூலமாக நம்ம பேசிக்கிறோமோ, நம்ம வாயால பேசிக்கிறோம், சில நேரம் என்னோட ஃபீலிங்ஸும் உங்களுக்கு டச் ஆகுது, நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப கடவுள் எப்படி நம்மளுடைய ப்ரேயர்ஸை புரிஞ்சுக்கிறாரு? ஒருத்தர் கோயிலுக்கு போறாரு, ஒருத்தர் சர்ச்சுக்கு போறாரு, ஒருத்தர் மாஸ்க்கு போறாரு, இன்னொருத்தர் குருத்வாராக்கு போறாரு, இன்னொருத்தர் இது எதுவுமே வேண்டான்னுட்டு வீட்டுல இருந்தபடியே கூட நினைக்கிறாரு. அப்போ எல்லாரதோடய அவர் ரிசீவ் பண்றாரு இல்லையா? ஏன்னா கடவுள்
தெய்வீக சக்தி, கான்ஷியன்ட் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கான்ஷியன்ட் எனர்ஜிங்கிறோம். அவரால் எல்லாருடைய உணர்வுகளை, எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியும். ஸோ நிராகாரமானவர். 2வது, இந்த உலகத்துல நம்மை போல இது போல ஒரு உடல்ல வருவதில்லை. அவருடைய அவதாரம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ கடவுள் ஒருவர் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தீங்க. இப்போ இத மத்த மதங்கள்ல எப்படி இத பார்க்குறாங்க? ஸோ இந்து தர்மத்துலன்னு பார்த்தான்னா சிவலிங்க ரூபத்துல நினைக்கிறாங்க, லிங்கமாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஜோதியானவர், அந்த ஜோதிக்கு ஒரு வழிபாடு, ஒரு உருவம் வேணுங்கிறதுனால லிங்க ரூபத்துல வச்சு நினைவு செய்கிறாங்க. அதுவே இஸ்லாம்ல பார்த்தோம்னா அவங்க வந்து ஒளியானவர்னு தான் சொல்றாங்க. காட் இஸ் லைட் அப்படிங்கிறாங்க. மெக்கால பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த ஒரு புனித கல் இருக்கும். ஸோ நம்ம ஒரு தடவை அங்கே ஹஜ் போயிட்டு வரணும். அப்போ நம்மளுடைய இந்த வாழ்க்கையினுடைய இதுலேருந்து நம்ம விடுபடுவோம், நம்மளுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டிலையும் காட் இஸ் லைட்டுங்கிறாங்க, ஜெஹோவா அப்படிங்கிறாங்க. சிக்கிசம்ல பார்த்தோம் அப்படின்னா ஏக் ஓம்கார் அப்படின்வாங்க. ஏக் ஓம்கார், ஒருவர். ஓம்கார்னா நம்ம ஏற்கனவே சொன்னால் நிராகாரமானவர், உடல் இல்லாதவர், ஒளியானவர் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த உடல் இல்லாதவர் ஒளியானவர்ங்கிறத இது போல எல்லா தர்மங்கள்லையும் ஏற்றுக்கிறாங்க. பேசின போல அவரவர்களுடைய வழிபாடு முறைகள் வேற, தப்பே இல்லை. யார் என்னென்ன வழிபாடு முறைகள் வச்சிருக்கிறோமோ, என்னென்ன அவங்கவுங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸ்ல சொல்லியிருக்காங்களோ அதை தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம அந்த புரிதலோட செய்யணும். நல்லான நினைவு செய்தாலும் சரி, அல்லது காட்ஃபாதர்னு சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஈஸ்வரான்னு சொன்னாலும் சரி, பெயர்கள் வேற வேற இருக்கலாம். பட் நம்ம கூப்பிடுற நபர் ஒருவர் தான். அவர் அந்த பரம் சக்தி. அந்த பரம் சக்தியோட நம்ம இன்னும் ஒரு புரிதலோட நம்ம தொடர்பு கொண்டுக்கிட்டோம்னா நமக்கு அவர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது இன்னும் சுலபமா நம்ம அடையலாம். அதுதான் நம்ம இங்க சொல்ல வரோம். ஓகே. ஸோ இப்போ ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உருவமே இல்லாம வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனை மட்டும்தான் லிங்க ரூபமா வந்து நம்ம வழிபடுறோம். ஸோ இதுலயும் வந்து அதே மாதிரிதான் 3 பட்டை வச்சு நடுவுல ஒரு புள்ளி வச்சு நம்ம அதை வழிபட. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? அந்த 3 பட்டை எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, கடவுளுடைய 3 தொழில்கள், வேலைகள். அந்த சேர்மனுக்கு ஒரு வேலை இருக்கணும் இல்லையா, ரோல் இருக்கு இல்லையா, அந்த போல GOD, ஜெனரேஷன், ஆபரேஷன், டிஸ்ட்ரக்ஷன். படைத்தல், காத்தல், அழித்தல். ஸோ இந்த 3 வேலைகளையும் பரமாத்மா செய்ய வைக்கிறாரு. ஆனா அவர் புள்ளியா இருக்காரு. அதனால அந்த 3 பட்டைக்கு நடுவுல என்ன பண்ணுவாங்க, ஒரு புள்ளிய வச்சிடுவாங்க. ஒரு ஆத்மான்றது, ஒரு ஆத்மா, பரமாத்மாங்கிறதுனால ஃபைனலா அதை வைக்கிறாங்க. ஸோ 3 வேலையும் அவர் தான் செய்கிறாரு. அதனுடைய அடையாளம் அந்த 3 பட்டை. இப்போ கடவுள் யார் அப்படின்ற கேள்விக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. பல மதங்கள்ல நம்ம எப்படி வந்து வழிபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கடவுள் இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லும்போது, இந்த கடவுளை நம்ம எப்படி கனெக்ட் பண்றது? இதற்கான ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸோ இந்த பிறவி சக்கரத்துல வந்து வந்து ஆத்மா பல பிறவிகள்ல போய் இப்ப ரொம்ப களைச்சு போன நிலையில தான் இருக்கு. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அதனாலே நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், எனக்கு இன்னொரு பிறவிங்கிறது வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் இதிலிருந்து நான் ரிலீவ் ஆகணும். ஏன்னா என்னால் அந்த துக்கத்தை தாங்க முடியலை, என்னால் இதை ஃபேஸ் பண்ணவும் முடியலை. பட் உண்மையில் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஃபுல் டே நம்ம வேலை பண்ணிட்டோம், அப்படியே நம்மளை வேலை பண்ணிகிட்டே இருக்க சொன்னோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நைட்டு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம், வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் தூங்கிடுங்க, நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் ஆகிடுவோம். ஃப்ரெஷ் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், மறுபடியும் வீட்டில் இருக்க தோணாது. டே ஃபுல்லாக வீட்டில் இருக்கணும்னு நினைக்க மாட்டோம். நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டோன்னா சரி இப்போ நம்ம ரெடியாக இருக்கிறோம், மறுபடியும் நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் நேற்று நான் டயர்டாக இருந்தேன். அதே போல் இப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்கோம். உலகமே தான், எல்லாருமே தான். ஸோ இந்த இந்த களைத்து போன இந்த ஆத்மாக்களுக்கு ஏன் களைப்பு? அதில் சக்தி இல்லை, அதுக்கு தேவையான அமைதி இல்லை, அதில் அன்பு இல்லை, அவன் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் ரீசார்ஜ் ஆகிட்டோம்னா மறுபடியும் பிரிஸ்காக ஆகிடுவோம், சரி நாளைக்காக நம்ம ரெடி ஆகலான்னுட்டு. ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையானதை, அந்த ஒரு அமைதியோ, அந்த ஒரு சக்தியோ, ஒரு தூய்மையான அன்போ, இது அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது இதில் எல்லாவற்றும் கடல் அப்படிங்கிறோம். அன்பு கடல், ஆனந்த கடல், சர்வசக்திவான், அல்மைட்டி அத்தாரிட்டி அப்படிங்கிறோம், கருணை கடல்ங்கிறோம், அமைதி கடல்ங்கிறோம், ஞான கடல் அப்படிங்கிறோம். ஸோ இதையெல்லாம் நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டோம்னா, நம்மளை நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா, இப்போ இந்த பேட்டரி ரொம்ப டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கு, இதை கொஞ்சம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடுவோம். அப்போ நம்மளே என்ன சொல்லுவோம், எனக்கு இங்கேயே நல்லா இருக்கு, நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லுவேன். இந்த மனம் மூலமாக தொடர்பு கொண்டோம் அப்படின்னா
நமக்கு நல்லாவே நமக்குள்ள ஒரு சேஞ்ச் ஃபீல் ஆகும். இததான் நம்ம தியானம்ங்கிறோம். ஸோ தியானம்ங்கிறது ஒரு ஒரு விதி, ஒரு வழின்னு கூட சொல்லலாம். வெறுமனே கண்ண மூடி உட்கார்ந்து, எந்த ஒரு புரிதலும் இல்லாம நான் உட்கார்றது கண்டிப்பாக தியானம் அல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்த போல எனக்கு என்ன வேணுங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு பர்ப்பஸோட இப்ப எனக்கு கோபம் வருது. நான் அத சரி பண்ணணும். அப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்குள்ள கொஞ்சம் அமைதி இருந்தா, நான் சாந்தமா இருந்தா கோவப்பட மாட்டேன். எனக்கு பொறுமை இருந்ததுன்னா நான் கோவப்பட மாட்டேன். இப்ப இத நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்? அந்த தெய்வீக சக்தியை, பரமாத்மாவை, ஒளி ரூபமானவரை இந்த ஒரு பர்ப்பஸோட நான் நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு கடவுள் எனக்கு நிறைய அமைதிய குடுக்கிறவரா இருக்கிறாரு. எனக்கு நிறைய பொறுமை சக்திய குடுக்கிறவரா இருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் நினைவு பண்ணுங்களேன். நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு டிவைன் எனர்ஜி, நானும் ஒரு எனர்ஜி தான். நான் புருவ மத்தியில இருக்கேன். என்னை படைத்தவர் அந்த பரம்பிதா, என்னுடைய அப்பா. அவரும் ஒரு சக்தி கடலா இருக்காரு. அவரோட நான் இத வாங்க போறேன். அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் உட்காருங்களேன். கண்டிப்பா அது உங்களுக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ எனக்கு கொஞ்ச நாள்லயே ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது. எதுக்காக இவ்வளவு நாள் நான் இவ்ளோ பிரேயர்ஸ் பண்ணேனோ, அந்த சேஞ்ச் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஓ! முன்னாடி விட இப்ப நானு பெட்டரா இருக்கேனே! இப்ப அந்த அளவுக்குலாம் நான் ரொம்ப டென்ஷன்ல வர்றதில்லையே! ஸோ இந்த மனதின் மூலமான தொடர்பை தான் தியானம்னு சொல்றோம். அந்த ஒரு பர்ப்பஸ்க்காக நம்ம கண்டிப்பா கடவுள நினைக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கடவுள் ஒருவர் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கடவுள் யார் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம். அண்ட் நம்மள நம்மளே ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு தியானம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். நன்றி. ஓம் சாந்தி.